நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பா தினம் 10 கொஸ்டின் கொடுத்துட்டு வரோம். அதுல டே 49க்கான ஒரு 10 கொஸ்டின் தாங்க பார்க்க போறோம். நான் கொஸ்டின் வாசிக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க, நான் டீட்டெயில் ஆன்சர் கொடுக்குறேன். இந்தியாவிலே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடம் எது? பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? நகராட்சிகள் பற்றிய சட்டம் நகர்பாலிகா எப்ப கொண்டு வரப்பட்டது? ஓகேவா? இந்தியாஸ் மோஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. லொகேஷன் இந்தியா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் எங்க இருக்கு? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தட் இன்ட்ரோடியூஸ்ட் பை பஞ்சாயத் ராஜ் ஆக்ட். அடுத்து பாருங்க, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ரிலேட்டட் டு முனிசிபாலிட்டி. அடுத்து ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் யாருன்னு கேட்கிறாங்க. இந்தியாவுடைய ஃபைனல் 5 இயர் பிளான், இந்தியாவின் இறுதி 5 ஆண்டு திட்டம். சிலிகான் பள்ளத்தாக்கு, சிலிகான் வேலி அமைந்துள்ள இடம், லொகேஷன் ஆஃப் சிலிகான் வேலி. தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, இயர் தி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வாஸ் எனாக்டட். வெண்மை புரட்சியின் தந்தையார், ஓகேவா, ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரிவல்யூஷன். காசிரங்கா தேசிய பூங்கா புகழ்பெற்ற விலங்கியது, ஃபேமஸ் அனிமல் ஃபார் காசிரங்கா நேஷனல் பார்க். ஓகே, இந்த 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. நான் இப்ப ஆன்சர் சொல்றேன். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். கிட்டத்தட்ட 22 கோடி மக்கள்கிட்ட இருக்காங்க 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா தாராப்பூர். தாராப்பூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா மாநிலம் தாராப்பூர்ல இருக்கு. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992, 73வது சட்ட திருத்தம். உள்ளாட்சி அமைப்பு. நகராட்சிகள் பற்றிய சட்ட திருத்தம் 1992, 74வது சட்ட திருத்தம். பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை யாரு? ஆடம் ஸ்மித். நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்டா கீன்ஸ். நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்டா கீன்ஸ். வெறும் பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்டா ஆடம் ஸ்மித். ஓகேவா? இந்தியாவின் இறுதி 5 ஆண்டு திட்டம் 2012 to 17 வரையில 12வது 5 ஆண்டு திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கும். சிலிகான் பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் சான் பிரான்சிஸ்கோ. சான் பிரான்சிஸ்கோ, ஓகேவா, அமெரிக்காவில் இருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2005. எப்ப கொண்டு வந்தாங்க? 2005ல கொண்டு வந்திருப்பாங்க. வெண்மை புரட்சியின் தந்தை யாருங்க? இந்தியாவுடைய வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். வர்கீஸ் குரியன். காசிரங்கா தேசிய பூங்கானா ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். ஓகேவா? ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். காசிரங்கா தேசிய பூங்கா ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்துக்கு புகழ் பெற்றது. 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திருக்கோம். ஓகே, பாருங்க. இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேஷ். அதே மாதிரி முதல் அணுமின் நிலையம் எங்க இருக்கு? இந்தியாவில் தாராப்பூர்ல. 73வது சட்ட திருத்தம் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு, பஞ்சாயத்து ராஜ். 74 நகர்பாலிகா. பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். கடைசி 5 ஆண்டு திட்டம் 12வது 5 ஆண்டு திட்டம். சிலிகான் வேலி எங்க இருக்குன்னா சான் பிரான்சிஸ்கோ. ஆர்டிஐ எப்ப கொண்டு வந்தாங்க? 2005. இந்தியாவுடைய வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் காசிரங்கா தேசிய பூங்கா. ஓகேவா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி நம்ம இதுவரையில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 490 கொஸ்டின் கிட்ட பார்த்திருக்கோம். எக்ஸாம் முடியறதுக்குள்ள நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இதுல கவர் பண்ணலாம்.